திமுகவை பொறுத்தவரை 75 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் தொடங்கி நடத்தப்படக்கூடிய ஒரு பெரிய கட்சியாக, நீண்ட ஆண்டுகள் இருக்கக்கூடிய கட்சியா இருக்கு. அந்த கட்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? குறிப்பா நீங்க திமுகவிற்கு ஏதாவது சஜஷன் சொல்லணும், இல்ல நீங்க ஏதாவது கோரிக்கை வைக்கணும்னா அது என்ன கோரிக்கையா இருக்கும்? Myself, Dr. K. Sridhar, Principal of Veeramal Engineering College. அதாவது எல்லாரும் இலவசம் இலவசம், எங்களுக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது எல்லாத்தையும் இப்ப நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய தலையிலையும் எவ்வளவு கடன் சுமை இருக்கு அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமா? ஒருத்தருடைய கடன் நம்ம மேல, நம்ம தலையில உள்ள கடன் சுமை வந்து 1,25,000 ரூபாய் அப்ராக்சிமேட்டா இருக்கு. அது யாருக்காவது தெரியுமா? எல்லாரும் நம்ம 1000 ரூபாய் வாங்குறோம், 2000 ரூபாய் வாங்குறோம், எல்லாமே ஓகே. அந்த 2000 ரூபாய் வாங்கினதுக்கு அப்புறம் கவர்மெண்டோட வளர்ச்சி வந்து நமக்கு வந்து கடன் வந்து கூடிக்கிட்டே இருக்கு. பல லட்சம் கோடியில இருக்குது. ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் அப்ராக்சிமேட்டா கடன் இருக்கு நம்ம மேல. ஒருத்தரும் 1,25,000 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்ம 10 மாசம் வேலை பார்த்தா தான் அந்த 1,25,000 ரூபாய் நம்ம சம்பாதிக்க முடியுது. நம்மளுடைய கோரிக்கை அதுதான். நம்ம மேடம் சொன்னாங்க, எங்களுக்கு வந்து தனியார் ஆசிரியர்கள், கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்னா 6th பே கமிஷன் இவ்வளவு வந்து எங்களுக்கு ஊதியம் மினிமம் கண்டிப்பா கிடைக்கும்னு இருக்கு. பிரைவேட் நமக்கு வந்து ஒரு கன்சாலிடேட்டட் பே அப்படின்னு தான் நமக்கு வந்து இருக்கு. இதுவரைக்கும் நமக்கு வந்து இதுதான் பிக்சட் லெவல். உனக்கு தனியார்ல நீ வந்து ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்த அப்படின்னா உனக்கு மினிமம் இவ்வளவு சேலரி, அதுக்கடுத்து வந்து அசோசியேட் ப்ரொஃபஸர் லெவல்ல இருந்த அப்படின்னா மினிமம் இவ்வளவு சேலரி அப்படிங்கறத யாருமே பிக்ஸ் பண்றது இல்ல. இன்னொன்னு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னு சொல்லி நமக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து ஸ்காலர்ஷிப் we are getting 25,000 rupees. அதுக்கடுத்து ஒவ்வொருத்தருக்குமே இப்ப பசங்க சொன்னாங்க, எங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் சிஸ்டம் வேண்டாம். கரெக்ட். ஏன் அப்படின்னா அதை நான் மென்ஷன் பண்ணி சொல்லலாமான்னு தெரியல, அது தப்பா இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. இன்னொன்னு என்னன்னா, ஒருத்தர் வந்து ஒரு கீழ் சமூகத்தில் உள்ளவர் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு, ஒரு குடும்பத்துல அவருக்கு ஒருத்தருக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா அடுத்த அந்த ரிசர்வேஷனை அவங்களுக்கு கேன்சல் பண்ணிட்டு அடுத்த கம்யூனிட்டிக்கு கவர்மெண்ட் வந்து கொடுக்கலாம். ஏன்னா ஒரே கம்யூனிட்டியில ஒருத்தர் வந்து டாக்டரா இருக்காங்க, அடிப்படையில வந்து கொடுக்கணும். பிளஸ் பொருளாதார இடஒதுக்கீடு அப்படிங்கறத பத்தி பேசுறாரு, அது அவருடைய கருத்து. ஓகே, பொருளாதார இடஒதுக்கீடு பத்தி ஏற்கனவே தமிழ்நாட்டில் நிறைய காலங்களில் பேசப்பட்டிருக்கு. அது தமிழ்நாட்டுக்கு சரி வராதுங்கிற விஷயங்களும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே எம்ஜிஆர் முன்னாள் முதலமைச்சர் அது கொண்டு வந்திருக்காரு. அது தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பின்னடைவு கொடுத்த காலத்தினால அது மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதிக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து திரும்ப கொண்டு போயிட்டாங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒரு அரசு வேலை அப்படிங்கிற ஒரு மேனிபெஸ்டோ ஏதாவது ஒரு அரசியல் கட்சியா கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கோரிக்கையா வைக்கலாம். டிஎம்கேஓ, ஏடிஎம்கேஓ, என்டிகேஓ, டிவிகேஓ எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இப்ப வந்து மெயினா வந்துட்டு நிறைய குற்றங்கள் வந்து எதனால் நடக்குதுன்னா போதைப் பொருட்கள். இப்ப வந்துட்டு பாலியல் வன்கொடுமைகள், கொலை எல்லாமே நிறைய நடக்குதுன்னு வந்துட்டு நியூஸ் எல்லாத்துலயும் நாங்க வந்து பாத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் நடக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தா அவன் வந்து தெளிவாவே இல்ல. போதையில பண்ணா, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணா, ட்ரிங்க்ஸ் குடிச்சா, இந்த மாதிரி தான் நடக்குது. இதையே நீங்க பேன் பண்ண மாட்டீங்க? கேட்டா நாட்டுக்கு வந்து முக்கியமான வருமானமே வந்து மது கடையில இருந்து தான் வருதுன்னு சொல்றீங்க. சரி, இவ்வளவு தப்பு நடக்குது இல்ல, அதுக்கே நீங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்க மாட்டீங்க. இப்போ அந்த விஷயங்களை மாத்தணும்னு நினைக்கிறீங்க, அந்த போதைப் பொருளை அழிக்கணும், அடிப்படையில ஃபுல்லாத்தி காலி பண்ணணும் அப்படின்னா அதுக்கான மாற்று சோர்ஸ் என்ன? இன்கம்க்கு என்ன மாற்று சோர்ஸ் வச்சிருக்கீங்க? இப்போ டாஸ்மாக முற்றிலும் ஒழிக்கணும்னு சொல்றீங்க, அதுல இருந்து வருமானங்கள் வருது, அந்த ஒழிச்சா அந்த வருமானம் தடைப்படும். அந்த வருமானத்தை வேற எந்த துறையில இருந்து ஈடெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் உங்களுக்கு இருக்கா? ஒரு கிளாரிட்டி இருக்கா? ஒரு ஆலோசனை கொடுக்கலாமா? விவசாயம்,